செயற்கை மழை அல்லது கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது என்ன? இதனை முதலில் அறிமுகப்படுத்தியது யார்? அவர்களே அதை தடை செய்யவும் காரணம் என்ன? இது ஒரு நிரந்தர தீர்வாகுமா? உலகில் அதிக அளவு கிளவுட் சீடிங் எங்கு செய்யப்படுகிறது என்பதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கிய அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவுகளின் ஒரு பங்காக பூமியின் காலநிலை பல்வேறு விதமாக மாற்றமடைந்துள்ளது. மழை பெய்ய வேண்டிய காலங்கள்ல மழை பெய்யாமல் பொய்த்து விடுவதால பல விவசாய நடவடிக்கைகள் பாதிப்புற நேர்ந்துச்சு. சில இடங்கள்ல அதிகப்படியான மழையும் வேறு சில இடங்கள்ல அதிக வறட்சியும் ஏற்பட்டதால மனித உயிரிழப்புகளும் அதிகம் ஏற்பட்டது. சரியான நேரத்துல மழை பெய்விப்பது ஒன்றே சரியான தீர்வாக அமையும். ஆகவே செயற்கை மழைக்கான தேவையும் எழுந்தது. ஒரு இடத்தில் பெய்ய வேண்டிய மழைய செயற்கை முறையில இன்னொரு இடத்துல பெய்விப்பதே செயற்கை மழை எனப்படுகிறது. செயற்கை மழைக்கான தேவை தொடர்பான எண்ணக்கரு 1903ஆம் ஆண்டளவிலேயே விஞ்ஞானிகளுக்கிடையே விதைக்கப்பட்டது. எனினும் எந்த விதமான முன்னேற்றங்களும் சாத்தியப்படல. 1950களில் ஆஸ்திரேலியாவில் மழை உருவாக்கம் என்ற பெயருடன் ஒரு குழு நியமிக்கப்பட்டு தீவிர தேடல்ல இறங்கினாங்க. விளைவாக 1957ஆம் ஆண்டளவில் செயற்கை மழை தொடர்பான ஒரு திடமான எண்ணக்கரு உருவாச்சு. தொடர்ச்சியாக 1960ஆம் ஆண்டுல முதலாவது செயற்கை மழை பெய்விக்கப்பட்டது. இந்த திட்டத்துல அமெரிக்கா மற்றும் கனடா விஞ்ஞானிகள் தீவிரமாக செயல்பட்டாங்க. முக்கியமாக ஷேபர் மற்றும் அவருடன் பணியாற்றிய பெர்னார்ட் பென்னிகாட் ஆகிய விஞ்ஞானிகள் இந்த திட்டத்தின் அடிப்படை காரணிகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்றாங்க. பின்னர் அந்த அமெரிக்க விஞ்ஞானி சிம்சன் உறுதியான பல மாற்றங்கள் செய்தார். நவீன மாற்றங்களை சீன நிபுணர் ஷாங்சியாங் குழுவினர் செய்தார்கள். செயற்கை மழை பெய்விப்ப 3 பிரிவுகளா பிரிக்கலாம். முதல்ல வானில் நகர்ந்து கொண்டிருக்கும் மேகங்களை மழை தேவைப்படும் இடத்திற்கு ஒன்று கூட்ட வேண்டும். அதற்கு அந்த பகுதியில் காற்றழுத்தத்தை உருவாக்க வேண்டும். கால்சியம் கார்பைட், கால்சியம் ஆக்சைடு, உப்பு, யூரியா சேர்ந்த கலவை, அமோனியம் நைட்ரேட் கலவைய விமானங்கள் மூலம் அந்த பகுதியில் இருக்கும் மேகங்களின் மீது தூவி அந்த பகுதியில காற்றழுத்தத்தை உருவாக்குவதன் மூலம் ஈரத்தன்மையை அதிகரித்து மழை மேகங்களை உருவாக்குவார்கள். அடுத்து மழை மேகங்களின் கனத்தை அதிகரிக்க சமையல் உப்பு மற்றும் யூரியா, அமோனியம் நைட்ரேட், உலர் பனி ஆகியவற்றை தூவி மேலும் அதிக அளவிலான மழை மேகங்களை ஒன்று கூட்டுவாங்க. கால்சியம் குளோரைட்டும் பயன்படுத்துறது உண்டு. இது விமானம் மூலம் அல்லது பீரங்கி மூலம் மேற்கொள்ளப்படும். இறுதியாக வெள்ளி அயோடைட் அல்லது உலர் பனி ஆகியவற்றை மேகங்கள்ல தூவுவதின் மூலம் மேகங்கள் குளிர்ச்சியாக்கப்படுது. குளிர்ந்த மேகங்கள்ல இருந்து நீர்த்துளிகள் வெளியேறி மழை பெய்கிறது. செயற்கை மழையினால உடலுக்கோ தாவரங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்ல. இயற்கை மழை போன்றதாகவே இருக்கும். துளிகளின் அளவு சில வேளைகள்ல பெரிதாக இருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல வலுக்கட்டாயமாக மேகங்களை கூட்டி மழையை பெய்விப்பதால பல இடங்கள்ல இயற்கையாக பெய்ய வேண்டிய மழை பெய்யாது வறட்சி ஏற்படும். காலநிலை மேலும் மோசமடையும். இயற்கையாக மழை பெய்விக்க தேவையான அனைத்தும் செய்தும் சில நேரங்கள்ல மழை பெய்யறது கிடையாது. சில நேரங்கள்ல எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு மழை பெய்து அழிவை ஏற்படுத்தும். செயற்கை மழை பரிசோதனையில கனடாவின் கியூபக் நகரில் 3 மாதங்கள்ல சுமார் 60 நாட்கள் மழை பெய்து அழிவை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகில் சீனா அதிகமாக செயற்கை மழையை பெய்விக்கின்றது. செயற்கை மழைக்காக பயன்படுத்தப்படும் சில்வர் அயோடைட் பாலூட்டிகளை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுது. சில்வர் அயோடைட் அளவானது அதிகரிக்கும் பொழுது தோலின் நிறமாற்றம், மறதி போன்றவையும் உண்டாகுது. செயற்கை மழையால ஏரிகள்ல உள்ள தாவரங்கள்ல பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சுற்றுப்புற வல்லுநர்கள் சொல்றாங்க. இயற்கை மழை இல்ல அப்படிங்கிறதுக்காக என்னதான் நம்ம செயற்கை மழையை உண்டாக்குனாலும் அது ஒரு தற்காலிக தீர்வாதான் இருக்குமே தவிர ஒரு நிரந்தர தீர்வா இருக்க முடியாது. இதை முதல்ல கண்டுபிடிச்ச ஆஸ்திரேலியாவே இப்பொழுது கிளவுட் சீடிங்கை தடை செஞ்சிருக்காங்க. இது அதிக அளவு தாவரங்கள், விலங்குகள்ல பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறதுனால இது தடை செய்யப்பட்டிருக்கு. பருவநிலை மாற்றம் இதனால உண்டாக தான் செய்யும். ரஷ்யா, சவுதி, சைனா ஆகிய கண்ட்ரிகள்ல இந்த கிளவுட் சீடிங் அதிக அளவு செய்யப்படுது.